தொழிற்சங்கம் முதல்ல எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? தொழிற்சங்க பின்னணின்றது வந்து உலகங்களில் இப்போ அமெரிக்கா, லண்டன் இங்கெல்லாம் வந்து பல்வேறு போராட்டங்கள் வெடித்ததோட விளைவு தான் தொழிற்சங்கம் வருது. அப்படின்னா வந்து இன்றைக்கி மே 1 வரக்கூடிய மே 1 தினத்தில் கூட இதற்கு வந்து 1886 வருடம் அமெரிக்காவில் பல போராட்டங்கள் வெடித்து ஒரு 7 பேர் தூக்கில் போட்டாங்க. மிக நேர ஓவர் டைம் வேஜஸ்ன்னு வாங்கணும், ஓடி. இப்போ ஓடி பணம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஓவர் டைம் வேஜஸ் அதை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் சம்பளமாக தரணும். 16 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு மிஷின் மாதிரி ஒருத்தரை வேலை வாங்க முடியும்னா அவருடைய வேலையில்லா திண்டாட்டத்தை பயன்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்து மிருக நிலைக்கு அவங்கள சுரண்டுறதுன்றது நடக்கும். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் செய்கிறீங்க அப்படி சொன்னீங்க. ஸோ எந்தெந்த நிறுவனங்கள்லாம் எந்தெந்த அமைப்புகள்லாம் தொழிற்சங்கத்துக்கு கீழே வரும்? தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு விருந்தினராக தொழிலாளர் தின சிறப்பு விருந்தினரா இடது தொழிற்சங்க மையத்தின் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் ஹைகோர்ட் அட்வொகேட் கே பாரதி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தொழிற்சங்கம் முதல்ல எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? தொழிற்சங்க பின்னணின்றது வந்து உலகங்களில் இப்போ அமெரிக்கா, லண்டன் இங்கெல்லாம் வந்து பல்வேறு போராட்டங்கள் வெடித்ததோட விளைவு தான் தொழிற்சங்கம் வருது. அப்படின்னா வந்து இன்றைக்கி மே 1 வரக்கூடிய மே 1 தினத்தில் கூட இதற்கு வந்து 1886 வருடம் அமெரிக்காவில் பல போராட்டங்கள் வெடித்து ஒரு 7 பேர் தூக்கில் போட்டாங்க. தூக்கில் போட்ட பிறகு தான் மே 1 தினமே வந்துச்சு. அப்படின்னா வந்து முதல்ல வேலை நேரம் வந்து 20 மணி நேரம் வேலை நேரமாக இருந்துச்சு, அப்புறம் 18 மணி நேரம் வேலை நேரமாக இருந்துச்சு, அப்புறம் 16 மணி நேரம் வேலை நேரமாக இருந்துச்சு. அந்த 16 மணி நேர வேலை 8 மணி நேரமாக மாற்றணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்து தான் அமெரிக்காவில் போராட்டம் வெடிச்சு. அதனுடைய விளைவு தான் வந்து உலகம் முழுக்க 8 மணி நேர வேலைன்றது உருவாக்கப்படும். அதுக்கு பிறகு தான் தொழிற்சங்க விஷயங்கள்லாம் வருது. இங்கே தொழிற்சங்க சட்டம்ன்றது பிரிட்டிஷ்கார பீரியடில் 1926 தொழிற்சங்கம் வருது. இங்கே இந்தியாவில் முதலாக வந்து சிங்காரவேலர் அவர்கள் பிஎன்சி மில்லில் தொழிற்சங்கத்தை துவங்குறாரு. பிரிட்டிஷ்கார பீரியட்லேயே அவர் வந்து துவங்குறாரு. மே தினத்தை வந்து அனுசரிக்கிறார். அப்போ தொழிற்சங்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக துவங்கப்படுது. ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சங்கம் வந்து தமிழ்நாடுக்கா இல்லை ஆல் ஓவர் இந்தியாவுக்குமா? இல்லை, அங்கே பிஎன்சி நிறுவனத்தில் மட்டும் தான் தொழிற்சங்கம் துவங்கப்படுச்சு. அதுக்கப்புறம் மும்பையில் துவங்கினாங்க, இந்தியா முழுக்க. ஸோ அந்தந்த ஸ்டேட்க்கு தனித்தனியாக இருக்குது. அங்கங்கே இல்லை, சட்டம் வந்து இந்தியாவில் ட்ரேட் யூனியன் ஆக்ட்ன்றது ஒன்றுதான். அங்கங்கே அந்தந்த மாநிலத்துக்கு ரூல்ஸு தனியாக ஃப்ரேம் பண்ணி அவர்களுக்கு சில விஷயங்களை வகுத்துப்பாங்க. ஓகே, பட் இந்தியாவுக்கு ஒரு சட்டம் தான். சரி. இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க அந்த ஒர்க்கு டைமிங்காக தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 20 ஹவர்ஸ்லேருந்து 18 ஹவர்ஸ் ஆச்சு, 16 ஹவர்ஸ் ஆச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் 8 ஹவர்ஸுக்கு ஆச்சுன்னு. அப்போது இந்த 8 ஹவர்ஸ் ஒர்க்கிங் சிஸ்டமையே வந்து கொஞ்சம் போராடி தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அது கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ திருப்பியும் 12 மணி நேரம் ஒர்க்கிங் டைம் கான்செப்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல மாற்றிட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு வந்து 12 மணி நேரம் வேலைக்கு உண்டான உத்தரவை வந்து கொண்டு வர பார்த்தாங்க. அதுக்கு கடும் எதிர்ப்பு வந்த பின்னணியில் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி, அந்த பேச்சுவார்த்தை நான் உட்பட கலந்துக்கிட்டுருக்கேன். அதற்கு பிறகு வந்து அந்த 12 மணி நேரம் உத்தரவை வந்து திரும்ப பெற்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம்னா வாரத்தில் 4 நாள் வேலை செஞ்சுட்டு 3 நாள் ஓய்வு எடுக்கலாம், 3 நாள் வந்து டூர் போகலாம். அதனால் நேரடியாக எங்ககிட்ட அமைச்சர்கள் சொன்னாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து வேலைக்கு போனோம் அப்படின்னு முடிவெடுத்தால் 1 மணி நேரம் போய் சேர்றதுக்கு, 1 மணி நேரம் திருப்பி வரதுக்கு. இது இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்ததுன்னா 2 மணி நேரம் 1.5 மணி நேரம். இப்போ டிராவலிங்கில் 2லேருந்து 3 மணி நேரம் போயிடும். ஸோ அங்கே போனால் வேலைக்கு உள்ளே போய் ஜாயின் பண்ணி ரெஸ்ட் எடுத்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேப் இருந்தால் கூட ஃபேக்ட்ரி விட்டு வெளியே வர நேரம் உட்பட நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 8 மணி நேரம் வேலை இருக்கிற இடத்துலயே 11 மணி நேரம் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு போகிற டிராவலிங் சேர்த்துச்சு. ஆனால் பல்வேறு தனியார் நிறுவனங்களில், கடைகளில், தொழிற்சாலைகளில், பல இடங்களில் அறிவிக்கப்படாத வேலை நேரமாக 12 மணி நேரம் 10 மணி நேரம் வேலையாக இருக்குது. ஓகே, ஸோ இருக்கிற வேலையும் போயிடும் அப்படின்னு அடிப்படையில் குறைவான சம்பளத்துக்கு, ஊதியத்துக்கு இளைஞர்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில், வேலையில்லா திண்டாட்ட நிலைமையில் வேலைக்கு போகிறது. அப்போ அரசாங்கமே அதை அஃபிஷியலாக மாற்றுறதுக்கு உண்டான வேலை தான் 12 மணி நேரம்.
அப்படின்னா முன்னாடி இருந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு உண்டான சூழல் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் உழைப்பு சுரண்டல் கண்டிப்பா அப்படின்றது ரொம்ப எளிமையாக இப்போது 12 மணி நேரம் வேலை இருக்கா இல்லையா, 8 மணி நேரம் தான் வேலை இருக்கா இல்லையா, 8 மணி நேரத்துக்கு மேலே செஞ்சால் மிகை நேர ஊதியம் வழங்கப்படும். மிகை நேர ஓவர் டைம் வேஜஸ்ன்னு வாங்கணும், ஓடி. இப்போ ஓடி பணம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஓவர் டைம் வேஜஸ் அதை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் சம்பளமாக தரணும். இப்போ 4 மணி நேரம் வேலை செஞ்சால் ஒரு நாள் சம்பளத்தை தரணும். ஓகே. ஆனா எந்த இடங்களையும் அந்த சம்பளம்ன்றது அப்படிலாம் எதையும் ஃபாலோ பண்றது கிடையாது. அப்போ இது பார்க்க வேண்டியது அரசாங்கம். இப்போ லேபர் துறைக்கு தொழிலாளர் துறை ஆணையர் இருப்பாங்க, அதற்கு கீழே அலுவலர் இருப்பாங்க, ஆய்வாளர் இருப்பாங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் எவ்வளோ நேரம் வேலை போகுதுன்றது உட்பட நீங்கள் உறுதிப்படும். அப்படி யாரும் இங்கே ஒரு போடணும், சரி யார் வேணால் எவ்வளோ வேணால் சுரண்டிக்கலாம், வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம், தொழிற்சங்கம்லாம் ஆரம்பிக்காத, சம்பளத்தை ஒரு லெவல் தாண்டி கொடுக்குறத வாங்கிட்டு போ, குறைந்தபட்ச சம்பளமும் கேட்காத அப்படின்ற பின்னில் பழைய நிலைமை தான் போகுது. எப்படி 16 மணி நேரமாக மாற்றலாம், 18 மணி நேரம் மாற்றலாம், மனிதனை மிருக நிலைக்கு தள்ளுவது. மறுபடியும் முதல்ல இருந்து போராடணும் போல இருக்கு நீங்க சொல்றத. மிருக நிலைக்கு தள்ளுவது. ஒன்றுமே இல்லாமல் உடம்புல உயிர் மட்டும் இருக்கும், சக்கையாக புரிஞ்சு எடுத்துடலாம். கரும்பு எப்படி மிஷினில் போய் சாரா வெளியே வரும், அதுபோல் மனிதனுடைய உழைப்பை வந்து தேய்மானம் ஒட்டுமொத்தமாக அழித்து எடுக்கிற விஷயத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. இப்போ உழைப்பு சுரண்டல் இருக்கு, அப்புறமா வந்து வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குங்க. இப்ப சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இன்னும் அதிகமான வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறதுனால அங்க இருந்து நிறைய மக்கள் வந்து மைக்ரேட் ஆகி இங்க தமிழ்நாடுக்கு வேலைக்கு வராங்க. அவங்கலாம் இங்க சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் மனுஷங்களா எப்படி இவ்வளவு வேலை பாக்குறாங்கன்னு அளவுக்கு 8 hours இல்ல தாண்டி 12 hours அவங்க டிஃபால்ட்டாவே வேலை பாக்குறாங்க. இந்த மாதிரியான மக்களுக்கு வந்து இந்த பத்தின அவேர்னஸ் இருக்குமா, இல்ல காசு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காங்களா? இவங்களுக்கெல்லாம் இந்த வெளி மாநிலத்துல இருந்து இங்க வந்து வேலை பாக்குறாங்க இல்லையா, மைக்ரேட் ஆகி வந்திருக்க தொழிலாளர்களுக்கு, அவங்களுக்கு இந்த தொழிற்சங்கம் ஏதாவது ஆலோசனையோ உதவியோ ஏதாவது செய்தா? இல்ல, முதல்ல செய்ய வேண்டியது வந்து அரசு. தொழிற்சங்கங்கள் வந்து தொழிற்சங்கத்துக்குரிய பணியை பார்க்கணும். தொழிற்சங்கங்கள் பொதுவாக எதுக்குன்னா, தொழிற்சங்கங்கள் வந்து அவர்களை அமைப்பாக்கி அவர்களை சங்கமாக்கி அவங்க வந்து பெரும்பான்மை வந்து கட்டுமானத்துறையில் வந்து வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க, அமைப்பு சாரா தொழிலில் வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க, இப்போது நிரந்தரம் இல்லாத வேலைகள்லையும் அமர்த்தப்படுறாங்க. அவர்களுக்கு உடலில் பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்லை கைவிரல் கால்விரல் போனாலோ உயிரிழந்தாலோ அவர்களுக்கு வந்து இழப்பீடு தொகையெல்லாம் வழங்குறதில்லை. அது இங்கே போய் அவங்க கேஸ் நடத்தி அவங்க குடும்பமோ மற்றதோ காவல்துறையில் புகார் கொடுத்து தொழிலாளர் ஆணையர்களுக்கு புகார் கொடுத்து நீதி கிடைக்கும்னு அவங்களும் காத்திருப்பது இல்லை. அந்த இன்னைக்கு அவர்களை அமைப்பாக்குவது என்பது தொழிற்சங்கத்துக்கு ஒரு சவாலான பணியாக இருக்கு. இப்போ அவர்களை அமைப்பாக்கி அவர்களுக்காக போராட வேண்டும் என்பது தொழிற்சங்கத்துடைய கடமையாக இருக்கு. இதை வந்து செய்ய வேண்டிய விஷயன்றது இருக்கு. இன்னும் தொழிற்சங்கத்தினுடைய இந்த மாதிரி வேலைகள் இன்னும் போதாமைன்னு இருக்குது. ஆனால் இதை யார் முன் வந்து செய்ய வேண்டுமோ, இப்போ இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு தனி சட்டங்கள் இருக்கு. ஓகே. அவங்களுக்குமே யூனியன் சட்டம் தனியா, யூனியன் சட்டம் இல்ல, அவர்களுக்கு என்று பாதுகாப்பு சட்டம். ஓகே. தொழிற்சங்க சட்டம் தனி. ஓகே. பாதுகாப்பு ஒருவருக்குரிய சட்டங்களுக்கு பாதுகாப்பு சட்டம்ன்றது தனி. ஓகே. இப்போ அவர்களை பொறுத்தவரை அவங்களும் பாதுகாப்பதுக்கு சட்டம் இருக்கு. இப்போ அந்த சட்டத்தின்படி அரசாங்கம் இவர்களுக்கு எல்லா விதமான உரிமைகள் அளிக்கப்படுதா அப்படின்னு சொன்னா, இதை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கோ இதை போய் பார்க்கறதுக்கோ இதை போய் அவங்க பணி நிலைமை எப்படி இருக்கு, அவங்களுக்கு அடிப்படை சுகாதாரம் இருக்கா, அவர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் வழங்கப்படுதா, எல்லா விதமான சட்டப்பூர்வமான உரிமைகள் இருக்கா, இந்த ஒர்க்கிங் டைம் ஃபாலோ பண்ணப்படுதா, அந்த மாதிரியான எந்த உரிமைகளும் எந்த விஷயங்களும் அரசாங்கத்துறை தொழிலாளர் துறையிலேருந்து போய் பார்க்கறதுன்றது கிடையாது. ஓகே. அப்போ அவர்களை மோசமான நிலையில் வாழக்கூடிய ஒரு கொத்தடிமைகளாக தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஓகே. இப்போ அவர்களால் வேலை போகுது, இந்த தமிழ்நாட்டில் வேலை போகுது அப்படின்றதுலாம் இல்லை. அவர்கள் வந்து ரொம்ப சொற்ப கூலிக்கும் 16 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு மிஷின் மாதிரி ஒருத்தரை வேலை வாங்க முடியும்னா அவருடைய வேலையில்லா திண்டாட்டத்தை பயன்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்து மிருக நிலைக்கு அவங்கள சுரண்டுறதுன்றது நடக்கும். ஓகே. மாடு மாதிரி உழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது இப்போ நடைமுறையில் நடந்துட்டு இருக்கு. ஆமாம். அவர்களுக்குரிய உரிமைகள் தரணும், அந்த உரிமைகள் பெறக்கூடிய விஷயத்தில் தொழிற்சங்கம் ஈடுபடணும், அரசாங்கம் அவர்களுக்குரிய சட்டப்பூர்வமான உரிமைகள் கிடைப்பதற்கு வழிவகை செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். இது வரைக்கும் இவங்களுக்காக தொழிற்சங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களா? இப்போ எங்கள் தொழிற்சங்கத்தில் விரல் போகிறவங்க, கை போகிறவங்க, வேலை போகிறவங்க இவர்களுக்காக நேரடியாக அந்த முதலாளிகிட்ட சந்தித்து சண்டை போட்டு கேள்வி கேட்டு
இறந்து போனவங்க இழப்பீடு கொடுக்கறது உட்பட, அவர்களுக்கு சங்கமாக்குறது உட்பட, அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய முதலாளி மூலமாக சொல்லக்கூடிய தமிழ் ஹிந்தின்னு பிரித்து அடித்தடி மூட்டினாலும் இவர்களுக்கு போய் சாதகமாக, தமிழ் பேசுகிறவங்க போய் சாதகமாக நின்று தொழிலாளின்னு பாருங்கள், பிரித்து பார்க்காதீங்க, இவர்களுக்கும் உரிமை வழங்கப்படணும் நில்லுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி உரிமைகள் வாங்கிறதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் பெரும்பான்மை வந்துக்கூடிய பல தொழிலாளிகளுக்கு போய் பண்ண முடியல. எங்கள் சக்திக்கு உட்பட்டதை நாங்கள் செய்கிறோம். ஓகே, அந்த மாதிரி விஷயம் பண்ணால் அது அவ்வளோ சுலபமாக இல்லை. போகிற இடங்களில் மக்களுக்குரிய வேற்றுமை இருக்குது. தமிழ் ஹிந்தி பார்க்குற பார்வையிலேருந்து எல்லாமே அவங்க ரொம்ப இவர்களை பார்க்கும்போதே ஏதோ அவங்க வேலையை தடுக்க வந்தவங்க மாதிரியும், இவர்கள் மோசமானவர்கள் மாதிரியும், இவர்கள் தப்பானவர்கள் மாதிரி சித்தரிக்கிறதையும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இப்போ காவல்துறையில் உங்களுக்கு உரிய மரியாதை இல்லை, பேசுகிறதே வார்த்தையாக வந்தான். நார்மலாக சாதாரண ஜனங்க போனாலும் பேசுவாங்க. இவர்களை இன்னும் மோசமாக பார்க்குறது பொது இடங்களில் மற்றது நடக்குது. இந்த மாற்றுப்பாறையை கொண்டு வரது கடினமான முயற்சி நாங்கள் எடுக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் செய்கிறீங்க அப்படி சொன்னீங்க. ஸோ எந்தெந்த நிறுவனங்கள்லாம் எந்தெந்த அமைப்புகள்லாம் தொழிற்சங்கத்துக்கு கீழே வரும்? தொழிற்சங்கத்துக்கு கீழே எந்த நிறுவனமே வராது, அரசாங்கத்துக்கு கீழே தான் வரும். ஓகே, தொழிற்சங்கம் எங்கெல்லாம் போய் சங்கம் வைக்கலாம், தொழிற்சங்க சட்டம் எங்கெங்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, பொதுவாக ஒரு வணிகம் நடக்கக்கூடிய இடம், தொழில் நடக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற இடங்கள தொழிற்சங்கம் ஆரம்பிக்கலாம். ஐடி ஃபீல்டில் ஆரம்பிக்கலாம், கடைகளில் ஆரம்பிக்கலாம். நீங்கள் எங்கேயுமே யூனியன் ஆரம்பிக்க கூடாதுன்னு எந்த தடையும் கிடையாது. ஓகே, எல்லா இடங்களும் ஆரம்பிக்கலாம். 7 பேர் இந்த யூனியனை வந்து அங்க இருக்க தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கணுமா? ஆமா. இதுக்கு ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணணும்? அந்த மாதிரி தொழிற்சங்க சட்டத்தின் கீழே பதிவு பண்ணணும். இவங்க வந்து உற்பத்தி நடக்கக்கூடிய இடம் இல்ல சேவை கொடுக்கக்கூடிய இடம், இது 2 இடத்துலயுமே நீங்க தொழிற்சங்கம் ஆரம்பிக்கலாம். 7 பேர் குறைந்தபட்சம் ஆள் தேவை. ஓகே, 7 பேர் இருந்தாங்கன்னா நீங்க சங்கம் ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு இந்த சங்கம் எப்படி ஆரம்பிக்கணும், எங்க போய் பதிவு பண்ணணும் அதெல்லாம் தெரியாம இருக்கும். ஸோ இந்த தொழிற்சங்கம் எங்க இருக்கு, இதுக்குன்னு ஏதாவது ஆஃபீஸ் இருக்கா, எங்க வந்து பதிவு பண்ணணும், அதுக்கான ப்ராசஸ் என்ன? நீங்க இப்போ இங்க பக்கத்துலேயே தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் தொழிற்சங்கங்கள் பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் ஆணையரத்திற்கு கீழே செயல்படக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க. ஓகே, அவர்கிட்ட போய் தொழிற்சங்கத்தை நீங்க ப்ராப்பரா பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணுறதுக்குரிய அலுவலகங்கள் தொழிலாளர் நல அலுவலகங்களை தான், அங்கே தான் நீங்கள் பதிவு பண்ண முடியும். 7 பேர் இருந்தால் நீங்கள் பதிவு பண்ணிடலாம். இதுக்கு ஏதாவது கட்டணம் இருக்கா? அந்த ப்ராப்பராக என்ன அந்த அப்போ அப்ளிகேஷன் மற்றதுக்கு ப்ராசஸிங் சார்ஜஸ் இருக்கும், அது கேட்பாங்க. பெரிய தொகையாக இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பில்லை. ஓகே, இப்போ நீங்கள் ஐடி கம்பெனிஸ் பற்றி கூட சொன்னீங்க. ஐடி கம்பெனிஸ்க்கெல்லாம் தொழிற்சங்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த யூனியன் ஆக்ட் எல்லாம் அவங்களுக்கும் அப்ளைகபிள் ஆகுமா? அவங்க இந்த ஒர்க்கிங் டைமை ஃபாலோ பண்ணுறாங்களா? இங்கே வந்து தகவல் தொழில்நுட்ப துறையை பொறுத்த வரைக்கும் தொழிற்சங்கங்கள் அங்கே அனுமதிக்கப்படுறதில்லை, அவங்க வந்து அங்கீகரிக்கப்படுறதில்லை. ஓகே, ஆனால் தொழிற்சங்கம் அவங்களுக்கு தொழிற்சங்கம் உருவாக்கியிருக்காங்க. எல்லாமே பன்னாட்டு நிறுவனங்கள் தான் இங்கே இருக்கும். அப்போ அவங்க ஒருத்தருடைய சம்பளத்தை கூட ஒருத்தர் கூட விவாதிக்க கூடாது, ஒருத்தருடைய ப்ரொமோஷன் பற்றியும் ஒருத்தர் கூட விவாதிக்க கூடாது. உங்களுடைய பேரு நீங்க தமிழ் பேரு ஆங்கில பேரா கூட மாத்திக்கணும். இங்க இருக்கக்கூடிய வேலைகள் பெரும்பான்மை வெளிநாட்டுல இருந்து கொடுக்குற வேலை தான், பெயரை உட்பட மாற்றி செய்யக்கூடிய வேலை தான் அது. அப்போ அவங்க சட்டப்படி கொடுக்கக்கூடிய உரிமைகள் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறதில்லை. அவ விரும்பாதோட விளைவு சங்கத்தை அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்றோம். ஓகே, ஓனர் அங்க இருக்கிறதுனால இங்க ஏதோ பண்ண முடியறது. முதலாளிகள் இப்போ பொதுவா வந்து இங்க சொல்லாடல் பொறுத்த வரைக்கும் ஓனர்ன்றது கடைக்கு வரும். நீங்க பொறுத்த வரைக்கும் முதலாளிகள் அப்படின்றது வந்து அங்க ஒரு பன்னாட்டு முதலாளி இந்நாட்டு முதலாளி அப்படின்னு வரும். ஓகே, இப்போ அங்க இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாமே இங்க இருப்பாங்க. அவர்களுக்கு இங்க உள்ள சட்டங்கள் பொருத்துவதில் அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அப்போ இங்கே ட்ரேட் யூனியன் ஆக்ட் பொருத்தக்கூடாது. இதுக்கு கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட் எடுக்கலாம் இல்லையா? எடுக்க முடியும். கவர்மெண்ட் வந்து அவங்களோட நிறைய குறைகள்லாம் கேட்டு தொழிலாளர் ஆணையர்களுக்கு முதலாளி வந்து எம்என்சி நிறுவனமா அவங்களா இருந்தாலும் உடைக்கிறது ஃபுல்லா வந்து நம்ம நாட்டு மக்கள் தான். அதுக்கு வந்து அரசாங்கம் அதுக்குன்னு ஒரு தனி ஆக்ட் கொண்டு வரணும், இல்லை அதுக்கு ஒரு அமைப்பு கொண்டு வரணும்னு நீங்க எதுவும் முன்னெடுப்பு எடுக்கலையா? இல்லை, ஏற்கனவே எல்லா சட்டங்களும் இருக்கு. சட்டங்களே முதல்ல முழுமையா இல்லைன்றது வேற. இருக்கிற சட்டங்களை அமல்படுத்துறதுக்கு அரசாங்கம் தயாரா இல்லை. அரசாங்கத்தோட சண்டை போட்டு தான் இருக்கோம். அரசாங்கத்தோட சண்டை போடாம எதுவுமே கிடைக்காது. நான் கிட்டத்தட்ட ஒரு தூய்மை பணியாளருக்கு சென்னையில் வேலை செய்கிற 8000 பேருக்கு 10,000க்கு மேலே சம்பளம் வரும். கோர்ட்டில் கேஸ் நடத்தி போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். ஓகே, எண்ணியல்ல தொழிலாளிகள் வாங்கி கொடுத்து பெரும்பான்மை பெண் தொழிலாளி தான். அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 753 ரூபா. ஆனால் அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது. குறைந்தபட்ச சம்பள சட்டத்தின் கீழே சம்பளம் இருக்கு. அரசாங்கமே இப்படி வந்து குறைந்தபட்ச சம்பளம் அடிப்படை சம்பளத்தை கூட கொடுக்கலன்னா தனியார் நிறுவனங்கள்லாம் எப்படி கொடுப்பாங்க? அதான் அரசாங்கத்தினுடைய யார் முன்மாதிரியா இருக்கணும்னா அரசு தான் இருக்கணும். அரசாங்கமே தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க மாட்டேன். ஒரு உதாரணம் என்னன்னா,
இப்போ தேர்தலில் போய் ஓட்டு போடலன்னா அரசு பணியாளர்களுக்கெல்லாம் உங்களுக்கு விடுமுறை இல்லைன்னு சொல்லி இப்போ உள்துறை செயலர் அறிவிச்சாங்க. இப்போ 18ஆம் தேதி அறிவிச்சாங்க. இப்போ திரும்ப பெற்றாங்க. அப்படின்னா நீ யார் ஓட்டு போடணுமா வேணாமான்றதை நான் சொல்லுவேன், நீ செய்யணுன்றாங்க. ஓட்டு போடாம போடுறது உங்களோட உரிமை, அடிப்படை உரிமை இல்லையா? அதான் அப்படின்னா அடிமைகளாக பார்ப்பது, கொத்தடிமையாக பார்க்கறது. எனக்கே நீ வேலை செய்கிற உன் உள்துறை செயலாளர் சம்பளம் கொடுக்க போகிறல, முதல்வர் தனிப்பட்ட முறையில் சம்பளம் கொடுப்போம். மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அரசு பணியாளர் வேலை பார்க்குறாங்க, அவங்க செய்கிற வேலைக்கு தான் சம்பளம். அப்போ அவர்களை யார் உற்பத்தியில் ஈடுபடுறாங்களோ அவர்களுக்குரிய பதிலாக போய் சேரதில்லை. இப்போ உதாரணத்துக்கு அம்பானி அதானியோட சம்பள மதிப்பு 2014 இப்போ வரைக்கும் ஏறி போச்சு. அவர் அம்பானி 6 லட்சம் கோடி வச்சுருந்தவர் இப்போ 10 லட்சம் கோடி வச்சுருக்கு. அதானி 63,000 கோடி வச்சுருந்தவர் இப்போ 6 லட்சம் கோடி வச்சுருக்கு. இவர்களுக்கு ஒரு பக்கம் ஏறுது. யார் உழைக்கிறானோ அவங்களுக்கு மினி வேஜஸும் கிடையாது, சம்பளமும் கிடையாது. கேள்வி கேட்டால் வேலை போயிடும். ஆனா உழைக்கிற நேரம் மட்டும் அதிகரிக்குது. 8 மணி நேரம் உழைக்கிற நேரம் அதிகரிக்கும், வேலையும் போயிடும். அடுத்தது வந்து ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அடுத்து என்ன கொண்டு வர பார்க்குறாங்கன்னா 6 மாதம் இங்கே, 6 மாதம் இன்னொரு கம்பெனி, 6 மாதம் இன்னொரு, எந்த கம்பெனி நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது. இப்போ நிரந்தரப்படுத்தல் சட்டம் கூட இங்கே அமலுக்கு கிடையாது. ஓகே, ஒரு 2 வருஷத்தில் 480 நாள் வேலை செஞ்சால் பணி நிரந்தரப்படுத்தணும், இது சட்டம் சொல்லுது. ஆனால் இங்கே யாருமே இப்போ டாஸ்மாக் துறையில் 20 வருஷம் வேலை பார்க்குறாங்க, தூய்மை பணியாளர் 10 வருஷம் வேலை பார்க்குறாங்க, அவங்களும் 20 வருஷம் வேலை பார்க்குறாங்க. மின்சார வாரியத்தில் 20 வருஷம் வேலை, குடிநீர் வழங்கல் கழிவு நகர்த்தல் வாரியத்துலையும் 20 வருஷம் மேலே வேலை பார்க்க. இவங்க யாருமே பணியந்திரம் கிடையாது, பணி நிரந்தரப்படலை கிடையாது. சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. எங்கேயும் யாரையுமே 2 வருஷம் வேலை பார்த்தா 450 நாள் வேலை பார்த்தா யாருக்குமே பணியந்திரப்படுத்தலை. இதுக்கு தொழிற்சங்கம் என்ன பண்ணுது? போராடிட்டு இருக்கோம், சண்டை போடுறோம், கைதாகிறோம், முட்டிட்டு நிற்கிறோம், கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குறோம். ஆனாலும் இன்னும் ஒரு தீர்வு கிடைக்கல, முழுசாக வரல. ஓகே, இதுவும் இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க, கவர்மெண்ட் வேலையே இருக்காது. அதையும் மொத்தமாக தூக்குற ஐடியாவில் தான் இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் லாபம் லாபம் லாபம், ஒரு பக்கம் ஃபுல்லாக லாபம், ஒரு சாராருக்கு முழுக்க முழுக்க லாபம். ஒரு பக்கம் முழுக்க லாபம், இன்னொரு பக்கம் முழுக்க உழைப்பு சுரண்டல். அந்த நிலைமையை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ தூய்மை பணியாளர்கள் பற்றி பேசிட்டு இருக்க போது அதில் நிறைய பெண்கள் இருந்தாங்க, நிறைய பெண்கள் அதில் இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் நிறைய தொழிற்சாலைகளில் நிறைய நிறுவனங்களில் பெண்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. பெண்களுக்குன்னு ஏதாவது பிரத்யேக உதவி சப்போர்ட் அந்த மாதிரி ஏதாவது தொழிற்சங்கம் பண்ணுதா? அவங்களுக்கு ஏதாவது தனி ஆக்ட் இருக்கா? பெண் தொழிலாளர்கள்ன்ற ஜென்ரல் டேர்மில் இருக்கக்கூடிய சட்டம் எல்லாமே தொழிலாளருக்கு வரும். ஆமாம், மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்டில் தான் தனியாக வரும், அவங்களுக்கு 6 மாத விடுமுறைன்னு தனியாக வரும். மற்றபடி பெண் தொழிலாளர் பாதுகாப்பதற்கு பணியிடத்தில் பாலியல் புகார் குழு அமைக்கணும்னு இருக்குது. அந்த அந்த விசாகா சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்படி இருக்குது. எந்த இடங்களையும் பெருமளவுக்கு அமல்படுத்துறது இல்லை. பெண்களுக்கு வந்து அவங்களுக்குரிய இப்போ மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் கூட மறுப்பது என்பது நடக்கும், அதுவும் நடக்குது. ஆமாம், அப்புறம் ரொம்ப சுலபமாக பெண்கள் அரசு நிறுவனங்கள்லேயே நடக்குதா? இது அரசு நிறுவனங்களை பெருமளவுக்கு நடத்துறது வாய்ப்பில்லை, தனியார் நிறுவனங்கள் நடக்குது. இப்போ பெண்களுக்குரிய உரிமைகள்ன்றது பொதுவாகவே இந்த எல்லா வேலையிலுமே ஆணுக்கு ஒரு சம்பளம், பெண்ணுக்கு ஒரு சம்பளம். ஆமாம், இப்போ பெண்கள் நிறைய கேள்வி கேட்க மாட்டாங்க, யூனியன் ஆரம்பிக்க மாட்டாங்க, அவங்களை எப்படி ஒன்றா சுரண்டிக்கலாம் அப்படின்ற ஐடியா தனியார் முதலாளிகளுக்கு இருக்குது. அவங்கள கேள்வி கேட்டால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதை வச்சு தான் பெண்கள் வேலை கொடுக்கறது கூட கூட்டு வரோம். நிறைய பேர் வேலைக்கு, ஏன்னா யூனியன் வைக்க மாட்டாங்க, சம்பளம் கம்மியாக இருக்கும். அதிகமான உழைப்பு சுரண்டலுக்கு ஆளாக்கப்பட்டது பெண்கள் தான். தூய்மை பணியாளர் இடத்துல மாஸ்க் இருக்காது, க்ளவுஸ் இருக்காது, அவங்களுக்கு பாதுகாப்பு கருவி இருக்காது, நல்ல சம்பளம் இருக்காது, எந்த விதமான விஷயத்தையும் வேலையில் ஈடுபடுறது அவங்க தான். ஆனால் எங்கள் ஏரியாலேயே நான் பார்த்தேன், ஒரு தூய்மை பெண் வந்து அவங்க பணியாளர் வந்து க்ளவுஸ் இல்லாமல் க்ளீன் பண்ணி, ஏன் க்ளவுஸ் போடலையான்னு கேட்டால் அவங்க கொடுத்த அரசாங்கம் கொடுத்த க்ளவுஸ் வந்து கையில் இச்சிங் வருது, அதனால் யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு குவாலிட்டியான க்ளவுஸ் கூட கொடுக்குறதில்ல, இன்னும் பல இடங்களில் அடிப்படை தேவையான மாஸ்க்கு க்ளவுஸ் அதெல்லாம் கூட கொடுக்காம இருக்காங்க. ஸோ இதெல்லாம் காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. தொழிற்சங்கமும் காலகாலமாக இருக்குது, இயங்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்தோட அந்த இயக்கம் இயங்குறதோட பலன் எப்பதான் கிடைக்கும்? அரசாங்கம் ஒழுங்காகும் போது, அரசாங்கம் சரியாகும் போது, அரசாங்கம் மக்களுக்கானதா இருக்குமா, அவங்க தேர்தல் கொடுக்குற வாக்குறுதியை நிறைவேற்றும் போது, அப்ப என்ன வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்களோ அதை செய்யும் போது இதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். அரசாங்கம் ஒழுங்கா இருந்துட்டா யூனியனுக்கான ஒரு தொழிற்சங்கத்துக்கான வேலையே இல்லையே. ஆமா, இப்ப அரசாங்கம் ஒழுங்கா இருந்து மக்களுக்கான அரசாங்கம் தொழிற்சங்கத்துக்கு இருக்கணும். ஓகே, கேள்வி கேட்கிற அவசியமே இருக்காது. ஆமா, எல்லா விதமான சலுகைகள் கொடுக்கும்போது, சட்ட உரிமை கொடுக்கும்போது கேள்வி கேட்கறதுக்கு இடம் இருக்காது.
அப்போ சொல்கிற விஷயங்களை நிறைவேற்றுவது அப்படின்ற விஷயத்தை நோக்கி அரசாங்கம் போனோம். அதுக்கு தொழிற்சங்கம் தொடர்ந்து போராடும், செயல்படும். ஓகே, இப்போ நீங்க வேஜஸ் பத்தி, டெய்லி வேஜஸா இருக்கட்டும் இல்ல சேலரியா இருக்கட்டும், ஆண்களுக்கு ஒரு சம்பளமா இருக்கு, பெண்களுக்கு ஒரு சம்பளமா இருக்கு. அதுவும் இந்த கட்டிட தொழிலாளர்களுக்கெல்லாம் இது நிறையவே நடக்கும். எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் இந்த கூலி இந்த விஷயத்த வந்து ஈக்குவலா கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஆக்ட் இருக்கா, இல்ல நீங்க போராட்டம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, எல்லாத்துக்குமே சம்பளம் இருக்கும். அப்படின்னா சம வேலைக்கு சம ஊதியம் நிறைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்குது. எல்லாருக்குமே வந்து இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போது தூய்மை பணியாளர் வேலையில் நிரந்தர தொழிலாளிக்கு 45,000 சம்பளம்னா அதே வேலையை தான் நிரந்தரப்படுத்தாத தொழிலாளியும் செய்வார். ஆனால் 2 பேரும் ஒரே வேலை தான் செய்வாங்க. 2 பேருக்கு ஆனால் சரிசமமான சம்பளம் தான் கொடுக்கணும். ஆனால் இவர்களுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பா, அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பா. இது வந்து இப்போ பொதுத்துறையில இப்படி நடக்கும். தனியார் துறைகள்லாம் போனால், நீங்கள் கட்டுமான வேலைகள்லாம் போனால் நீங்கள் 2 பேருமே ஒரே வேலை தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆணுக்கு ஒரு சம்பளம், பெண்ணுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ பெண்களுக்கு பொதுவாக பணியிடங்களில் பெருமளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னா கழிப்பறை வசதியே கிடையாது. அவங்களுக்கு பெருமளவு கழிப்பறை வசதி கிடையாது, உடை மாற்றக்கூடிய அறைன்றது கிடையாது, அந்த மாதிரி இருக்காது. அவங்களுடைய மாதங்களுக்கு நாள விடுமுறை என்பதும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள பெண்களுக்கு பொதுவாகவே அவள் பணியிடங்களில் பாதுகாப்பு கிடையாது, பாலியல் புகார் கூட கிடையாது, பாலியல் சீண்டல் பாலியல் துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கப்படுவாங்க. சம்பளம் மட்டும் இல்ல, வேலை செய்யற இந்த சூழல்லாம் உட்பட்டு தான் அவங்களோட அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பெண்களுக்கு பெருமளவு கிடையாது. இதெல்லாம் கிடையாது. இப்போ காலகாலமா இப்படிதான் இருக்கு. அரசாங்கம் சரியா இல்ல. சோ தொழிற்சங்கம் இதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாங்க, என்ன பண்ணி? தொழிற்சங்கம் இன்னைக்கு இந்தியா முழுக்க அவர்களுக்காக குரல் கொடுக்குறாங்க, போராடுறாங்க. குரல் கொடுக்கல, போராடலைன்னா இருக்கிற வேலையும் பிடிங்கின்னு போயிடும். ஒரே பிரச்சனைனா இந்த வேலையும் தூக்கிட்டு எல்லா இடத்துலையுமே மொத்தம் தனியார் மயம்ன்றதை நோக்கி போயிடும். இது தொழிற்சங்கம் மட்டும் பார்ட்டில் நீங்கள் போராடுறவங்க எந்த இடத்துலையும் இல்லைன்னா அரசு பள்ளி இருக்காது, அரசு மருத்துவமனை இருக்காது, அரசு வேலை என்பதே இருக்காது, எல்லாமே தனியார் கையில் கொடுத்துருவாங்க. அப்படின்னா ஏழை மக்கள் எந்த இடத்துலையும் ரேஷன் கடை இருக்காது. ஏழை மக்கள் உயிர் வாழறதே சிரமமாக இருக்கும். இப்போ தொழிற்சங்கத்தினுடைய போராட்டம்ன்றது வெறும்னே வேலைக்கு மட்டும் இல்ல, இந்த சமூகத்தை பாதுகாப்பது எல்லாமே. ஏழை எளிய மக்களை இந்த சமூகத்துல யார் புறக்கணிக்கப்படுறாங்களோ, ஒடுக்கப்படுறாங்களோ, அடக்கப்படுறாங்களோ, அடிமையாக்கப்படுறாங்களோ அவர்களுக்காக பணிபுரிவதுன்றது தொழிற்சங்கத்துடைய முக்கியமான பணி. ஓகே, இப்போ நிறைய போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100 ஹெல்ப்லைன் இருக்கு, உமன்ஸ் ஹெல்ப்லைன் இருக்கு, 181 இருக்கு. இந்த மாதிரி பணியிடத்துல வேலை செய்யற பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, அடிப்படை வசதி கூட இல்லை, ஒரு கழிவறை கூட இல்லாமலாம் இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை, ஏதாவது ஒரு ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா ஏன் வந்து தொழிற்சங்கத்துக்கு நம்ம எல்லா நிறுவனங்கள்லையும் அமைச்சிருப்பாங்களான்லாம் தெரியாது. இப்போ 10 பேர் 7 பேருக்கு மேலே இருந்தால் அந்த யூனியன் ஃபார்ம் பண்ணலாம். எவ்வளோ நிறுவனம் வந்து அதை ஃபாலோ பண்றாங்க, எத்தனை பேருக்கு அவேர்னஸ் இருக்கும்லாம் தெரியாது. ஏன் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் ஏன் வந்து கொண்டு வரக்கூடாது? இல்லை, ஒரு பாயிண்ட் தொழிற்சங்கன்றது உள்ள இருக்கவங்க ஆரம்பிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள ஃபேக்டரிக்குள்ள இருந்தா உள்ள இருக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். வெளியில கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்னா வெளியில இருக்க சங்கத்துல போய் சேரலாம். இப்போ அவர்கள் தான் 7 பேரா சங்கமா உருவாகி பண்ணணும். இப்போ தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கே பயம் இருக்கும்போது எப்படி தொழிற்சங்கம் ஆரம்பிப்பாங்க? கண்டிப்பா நான் இன்னைக்கு ஆரம்பிச்சா வேலை போயிடும், இருக்கிற சாப்பாடும் போயிடும், கவர்மெண்ட் என்னை காப்பாற்றாது, போலீஸே என்னை அடிப்பாங்க, நான் போராட்டம் பண்ணால் என்ன ஜெயிலில் வைப்பாங்க, முதலாளிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரி வாசல் நிற்பாங்க, வாசலில் ஸ்ட்ரைக்கும் பண்ண முடியாது, மறியலும் பண்ண முடியாது, நான் எங்கேயும் போய் கேள்வி கேட்க முடியாது. அப்போ தொழிற்சங்கமே ஆரம்பிக்க முடியாத சூழ்நிலை அரசு பார்த்துக்குது. அதான் ஆரம்பிக்க முடியாத சூழல்ல ஒரு இல்ல தொழிற்சங்கத்துக்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது, தொழிற்சங்கம் ஜனங்க தானே, தொழிலாளி கிட்ட தானே தொழிற்சங்கம் வருது. அது புரியுது. தொழிற்சங்கன்றது யாரோ வெளியாளுங்க வந்து நியமிக்கிற கம்பெனி இல்ல. தொழிற்சங்கம் அந்த தொழிலாளிக்கு மத்தியில இருந்தே தொழிலாளர் தலைவர் வருவாங்க, அவங்களே தொழிற்சங்கத்துல பிரதிநிதியா இருப்பாங்க, அவர்களே தொழிற்சங்க தலைவர்களா மாறுவாங்க. ஆரம்பிக்கல இல்ல, அதுக்கான தைரியமோ அவேர்னஸோ அவங்க கிட்ட இல்ல. அப்போ வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஃபேஸ் பண்றாங்கன்னா அவங்க யார் அணுகிறது? தொழிற்சங்கங்கள் அந்தந்த பகுதியில இருந்து அங்க நேரடியாக அணுகலாம். நாங்க இந்த தொழிற்சங்கத்தை கான்டாக்ட், தொழிற்சங்கம் இருப்பதுன்னா ஓரளவுக்கு பெருமளவுக்கு வேலை செய்யற தொழிலாளி தொழிற்சங்கம் இருப்பதுன்னு தெரியும். இந்தந்த சங்கம் போராட்டம் பண்ண அப்படிலாம் தெரியாமலாம் இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு. ஆனா தொழிற்சங்கத்தை நேரடியாக அணுகி தன்னுடைய குறை சொல்ற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சூழல் அப்படி இல்லை. வாழ்க்கை சூழல் இல்லாத அளவுக்கு கம்பெனி முதலாளியும் அரசு நிறுவனங்களும் பாத்துக்குது. ஓகே, வெளியே சொன்னா பிரச்சனை இருக்கு, இருக்கிற வேலைக்கு வசதி இல்ல, சம்பளம் 10 சொன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதுல சில தொழிற்சங்கங்களுக்கு போதாம இருப்பதுன்னு இருக்கு. இன்னும் பெட்டரா ஃபைட் பண்ணணும், இன்னும் நல்லா கேள்வி கேட்கணும், சட்டப்பூர்வமா ஃபைட் பண்ணணும், நேரடியாகவும் சண்டை போடணும், தேவைப்பட்டா வேலை நிறுத்தம் பண்ணணும்,
இந்த விஷயங்களை சில போதாமை இருக்கலாம். ஆனால் தொழிற்சங்கத்தினுடைய போதாமையில இது நடக்கிறது இல்லை. இது ஒட்டுமொத்தமாக அரசனுடைய தொழிலாளர் விரோத போக்கு நடவடிக்கையில் தான் தொழிலாளர்கள் புகார் கொடுக்க வருவது தயங்குவதோ, பிரச்சனைக்கு போராட்டம் பண்ண தயங்குவதோ, மனு கொடுக்க தயங்குவதோ, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அப்போ அரசாங்கம் இன்னும் விழிப்புணர்வோட தொழிலாளர் துறை அமைச்சர் மற்றவங்க, நாங்கள் முதலாளிக்கெல்லாம் சேவை பண்ணுறதுக்கு இல்லை, தொழிலாளிக்காக சேவை பண்ணுவோம், உங்களுக்கு பணி இருந்திருக்கான்னு பார்ப்போம், குறைந்தபட்ச சம்பளம் இருக்கான்னு பார்ப்போம், அடிப்படை பாதுகாப்பு வசதிகள் இருக்கா பார்ப்போம், சட்டங்கள் அத்தனை அமலாவதான்னு பார்ப்போம் அப்படின்றாங்க. அரசு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வந்து நம்ம நாடு வந்து மக்களாட்சின்னு ஒரு பேரளவுக்கு தான் இருக்குன்ற மாதிரி தோணுது நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது. ஏன்னா எல்லாமே வந்து ஃபார் த பீப்புள், டு த பீப்புள், பை த பீப்புள்னு வெறும் புத்தகத்துல தான் இருக்கும். நடைமுறையில வந்து எல்லாமே மக்களை வந்து சுரண்டிதான் அரசாங்கமே புடைக்குதுன்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றதை கேட்கும் போது. இல்லை, எப்பயுமே வந்து இருக்கக்கூடிய அரசுகள் வந்து கார்ப்பரேட் வளர்ச்சிக்கான அரசுகள். கார்பரேட் வளர்ச்சிக்கான அம்பானி அதானிக்கான அரசா இன்னைக்கு இருக்காங்க. அவங்க கையில 10 லட்சம் கோடி போகுது, 6 லட்சம் கோடி போகுது. அது வந்து ஓகே, அது வந்து மத்திய அரசு அந்த இது இல்ல, இந்தியா அம்பானிக்கு தான் வேலை பார்க்குதா? இல்லை, இந்தியா முழுக்க பன்னாட்டு நிறுவனங்களுடைய வளர்ச்சி. அவங்க இப்போ பன்னாட்டு ஸ்ரீபெரும்புதூர் முழுக்க பன்னாட்டு நிறுவனம் தான் இருக்காங்க. ஹுண்டாயிலேருந்து கொரியன் நிறுவனம், அமெரிக்கன் நிறுவனம், எல்லா நிறுவனம் தான் இருக்காங்க. அங்கேயே தொழிற்சங்க சட்டங்கள் அமலாக்கப்படுறது இல்லையா? அந்த நிறுவனங்கள்லாம் வரும்போது நாங்கெல்லாம் எப்படி பார்த்தோம்னா மக்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறாங்க, அப்படி தெரியும். ஆனா அங்க தொழிற்சங்க உரிமை எல்லாம் கிடையாது. நீங்க சம்பள உயர்வு, நியாயமான சம்பள உயர்வு கேட்க முடியாது. நீங்கள் எவ்வளோ பேர் கான்ட்ராக்ட் தொழிலாளி வச்சுருக்கீங்க, எவ்வளோ பேர் நிரந்தர தொழிலாளி வச்சுருக்கீங்க கேட்க முடியாது. முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா 10 பேர் கான்ட்ராக்ட் தொழிலாளி இருப்பாங்க, 90 பேர் நிரந்தர தொழிலாளி இருப்பாங்க. இப்போ 90 பேர் கான்ட்ராக்ட் தொழிலாளியாக இருக்காங்க, நிரந்தரமற்ற தொழிலாளி 10 பேர் நிரந்தர தொழிலாளியாக இருக்காங்க. இப்போ பெரிய வேறுபாடு. உழைப்பு சுரண்டல் அதிகமாக நடக்கிற இடமே வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் தான். தொழிற்சங்க உரிமைகள் மறுக்கப்படுது அங்கே தான். அப்போ அரசு அவர்கள் நலனுக்கான அரசாக இருக்கு, தொழிலாளர்களுக்கு உண்டான நலனுக்கு உண்டான அரசா இல்லை. அப்போ இதுதான் கார்பரேட் அரசு. இந்த நடவடிக்கையிலேருந்து மாறணும். அரசு வந்து யார் ஓட்டு போட்டு தன்னை தேர்ந்தெடுத்தாங்களோ, இந்த ஒட்டுமொத்த முதலாளி போட்டு ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா, ஏன்னா சதவீதம் எங்கேயோ இருக்கும். 100 முதலாளி கையில தான் இந்தியாவுடைய பெரும்பான்மை சொத்துக்கள் இருக்குது. அப்ப அவங்க ஓட்டு போட்டு யாரும் ஆட்சி வர முடியாது. 7 போட்டு தான் ஆட்சி வர முடியும். அப்ப அவர்களுக்கான ஆட்சி செய்யறதுன்னு நடக்கணும். இப்ப இவங்க வரி பணத்தில் அவங்களுக்கு வரி விலை கொடுக்கறது, 10 லட்சம் கோடி வரி விலை கொடுக்கறது, இப்போ நீர் கொடுக்கறது, இடம் கொடுக்கறது. இங்கே இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் வந்து 90 வருஷம் 100 வருஷத்துக்கு வந்து லீஸ் கொடுத்துருக்காங்க. ₹1 2 ஒரு ஏக்கர் நிலம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அப்போ இங்குள்ள தொழிலாளிக்கு எத்தனை வருஷம் வேலை இருக்கும், நிலம் கொடுக்குறவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் வேலை இருக்குமா, அவங்க எதிர்காலத்துக்கு வேலை இருக்குமா, அதெல்லாம் பார்க்கறது இல்லையே. அந்த டைம் முடிஞ்சா அவ்வளோதான், முடிச்சு நீ கிளம்பு, நீ எதனா உரிமை எதனா கேட்டே வெளியே போயிடு, எங்கள் நிறுவனத்தை கேள்வி, எங்கள் சட்டம் தான் பொருந்தும். இந்திய சட்டங்கள்லாம் நாங்கள் எல்லாத்தையும் கேட்டு ஈஸியா வேலையை விட்டு அனுப்புறதுக்காக தான் பணி நிரந்தரமே பண்ணாம இப்ப எல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸ்லயே கேஷுவல், கான்ட்ராக்ட், ட்ரெயினி, அப்ரண்டிஸ், ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இப்படின்ற வகைகள் இருக்குது. விதவிதமான வகைகளை ட்ரெயினிலையும் ட்ரெயினி 1, ட்ரெயினி 2, ட்ரெயினி 3 அப்படின்னு இருக்குது. விதவிதமா மக்கள்ல வந்து உழைப்ப சுரண்டல், விதவிதமா தொழிலாளர்களை, இளைஞர்களை உழைப்பு சுரண்டி அவங்களை பணி நிரந்தரப்படுத்தாம இருக்கிற வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்றது, இது அரசாங்கமே இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு அரசு ஊழியர்கள் இப்போ ரீசெண்டாக பொங்கல் டைம்ல, தீபாவளி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை தொழிலாளர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து போனஸ் கொடுக்கல, சம்பள உயர்வு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த அரசாங்கம் தான் இதை பண்ணுதோ அப்படின்னு நினச்சி போய் பழைய நியூஸை பார்த்தா ஏடிஎம்கே பீரியட்லேருந்தே அந்த வேஜஸ்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குன்றாங்க. ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே இதுக்கு ஒரு தீர்வு வராத மாதிரி இருக்கு. போராட்டம் வருஷம் பொங்கல் தீபாவளி டைம்ல நடந்துட்டே இருக்கு. ஸோ இதுக்கு என்னதான் தீர்வு? மக்கள் நலனுக்காக ஆட்சி செய்கிறவங்க ஆட்சி செய்யணும், மக்கள் நலனுக்காக ஆட்சி செய்கிறவங்க ஆட்சிக்கு வரணும். இப்போ நீங்கள் 5 வருஷம் மட்டும் நான் இருப்போம், எவ்வளோ ஊழல் செய்யணுமோ ஊழல் செஞ்சுப்போம், பேருக்கு ஆட்சி நடத்தி எல்லா கடனையும் வாங்கி வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னா அப்படி தான். இப்போ எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், காலேஜ் நடத்துகிறவன், ஸ்கூல் நடத்துகிறவன், பல கோடி வருமானம் வச்சுக்கிறவங்க, 1000 கோடி 2000 கோடி வச்சுக்கிறவங்க, இவங்க பொறுப்பில் வரும்போது இவங்க எப்படி ஏழை எளியரை பற்றி யோசிக்க முடியும்? அப்போ தொழிலாளி எங்கெல்லாம் கருப்பு பணம் வரல, எங்கெல்லாம் டேக்ஸ் கட்டலை, யாராருக்கெல்லாம் பணம் மாட்டிட்டு இருக்கு, முதலாளிகிட்டேருந்து வர வேண்டிய பணம் என்ன, தொழில் ஒழுங்காக நடக்குதா இல்லையா, பஸ்ஸில் அடிப்படை வசதிகள் இருக்கா, இந்த ரூட்டில் என்ன காசு வரணும், ஊழல் நடக்காமல் இருக்கா இல்லையா. நீங்கள் நிர்வாகத்தை ஒழுங்காக பார்த்து நடத்துனீங்கன்னா உழைப்பருக்குரிய ஊதியத்தை கொடுக்க முடியும். நீங்கள் என்னென்னா நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்தாமல் கடைசி அவங்க தலையில் கட்டி ஓய்வு பெற்றவங்க பணிக்கூடை தரமாட்டாங்க, ஓய்வு கட்டுறது பென்ஷனு தரமாட்டாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம்
முன்னாடி பிள்ளை சேர்ந்தவங்களுக்கு வேற இப்போ வேற 2000 பேருக்கு சுச்சுவேஷன் மாறிடுச்சு. ஆமா. அப்போ அவர்கள் மேலே தலையை சுமத்தி நீ ஒழுங்கா ஆட்சி செய்யாததுக்கு முதல்ல தொழிலாளிகளை தண்டிப்பது என்பது சரி கிடையாது. இப்போ ஆட்சி செய்யணும், நிர்வாகத்தை ஒழுங்கா பார்க்கணும், மக்கள் நலனுக்கு ஆட்சி செய்யணும். யாரெல்லாம் வரி கொடுக்க வேண்டிய பெரும் பணக்காரங்க அவங்ககிட்டலாம் பணத்தை வாங்கி அந்த வசூல் மொத்தமாக மக்களுக்காக பயன்படுத்தப்படும். ஓகே. இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த டெய்லி வேஜஸ்லாம் பென்ஷன் அதெல்லாம் வந்து போனஸ் எதுவுமே கொடுக்கல ஒரு பக்கம் இருக்கு. இவங்களாம் ஈஸியா வேலையை விட்டு தூக்குறது மாதிரி யாருமே பணி நிரந்தரம் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ இன்னொரு பக்கம் வந்து தேவையான ஆட்களை பணி நியமனமும் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ வந்து ஏன் இந்த தீபாவளி பொங்கல் டைம்ல பஸ் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, அவ்வளோ க்ரௌடா இருக்குன்னா கண்டக்டர் டிரைவர்லாம் சொல்றாங்க இத்தனை பேர் பணி செய்யணும், ஆனா இவ்வளோ பேர் தான் இருக்காங்க, இவ்வளோ பஸ் தான். எதனால தேவையா இவ்வளோ வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு? ஒரு பக்கம் வேலைக்கு ஆட்களும் தேவையா இருக்காங்க, எதனால பணி நியமனம் பண்ண மாட்டேன்றாங்க அரசாங்கம்? பணி நியமனம் பொறுத்த வரைக்கும் அவங்க பணி நியமனம் பண்ணால் அடுத்தடுத்த உரிமைகள் தரணும். அப்போ ஒன்று ஒப்பந்த முறையில் பண்ணலான்றது ஒன்று. இன்னொன்று பணி நிரந்தரமே பண்ணாமல் இருக்கிறவங்களை வச்சு அதிக வேலை வாங்கிக்கலாம். முன்னாடி இந்த ஊழியர்கள் இப்போ இருக்கிற ஊழியர்களுடைய அளவு வேற. ஆமா, மக்கள் தொகை ஏறிட்டே தான் போகும். ஆனா உழைப்பு அவங்க தலையில வச்சு 10 பஸ் ஓட்ட முடியாது. ஒரு ஊழியர் ஒரு பஸ் தான் ஓட்ட முடியும். ஒரு பஸ்ல ஒரு 40 பேர் 50 பேர் தான் போக முடியும். போக போக ஜனத்தொகை வேற அரசாங்கத்தினுடைய பொறுப்பின்மையோட சம்பந்தப்படுது. இப்ப இருக்கிற தொழிலாளிகள் தலையிலே வேலையை திணிக்கிறது, அவர்களை திணிச்சு அவர்களை ஒண்ணும் இல்லாம ஆக்குறது, அவர்களுக்கும் ஊதியம் கொடுக்காம இருக்குது, புதிய வேலை வாய்ப்புல உருவாக்காம இருக்குது. அரசு நல்லா இருந்தாலும் புதிய ஊழியர்களை கொண்டு வரீங்க, புதிய ஊழியர்கள் கொண்டு வந்து அடுத்தடுத்த சலுகை தரணும்ல. இப்ப எனக்கு இந்த 5 வருஷம் அவ்வளவுதான் இருக்கவங்களுக்கே கொடுக்க வேண்டிய சலுகையே கொடுக்காம இருக்கேன். எனக்கு 5 வருஷம் தான். 5 வருஷத்துக்கு பிறகு மக்கள் பத்தி நான் யோசிக்கணும் அவசியம். 5 வருஷமும் யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நான் சமாளிச்சுட்டு போயிடுறேன், பதவிக்கு வந்தாச்சு. இதுதான் பிரச்சனை. அடிப்படை அரசியல் மாற்றம் வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு வரும். ஆனா என்ன சொல்றது, அதுக்குதான் நான் சொன்னேன். இப்ப ஏடிஎம்கே பீரியட் அவங்க ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்க, அவங்க பீரியட்ல இருந்தே பெண்டிங் இருக்குன்றாங்க. இப்ப டிஎம்கே ஆட்சி ஒரு 3-4 வருஷமா போயிட்டு இருக்கு. எந்த அரசாங்கம் வந்தாலுமே இதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல்ல இருக்கு. இல்ல, 2 பேரும் பழைய ஆளுங்க மேல கதையை சொல்லிட்டு இவங்க பொறுப்பாக்கிட்டு இவங்க செய்யாம இருக்கிற வேலையை பாக்குறாங்க. அப்ப அது முழுக்க முழுக்க தவறானது. திமுக எடுத்தாலும் அதிமுக எடுத்தாலும் 2 பேருமே தொழிலாளர் நலன் மீது அக்கறை இல்லாம இருக்காங்கன்றதான் உண்மை. ஓகே. இப்போ ஒவ்வொரு நிறுவனமும் அவங்கவுங்க தனித்தனியா யூனியன் அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. நிறைய நிறுவனங்கள்ல யூனியன் அமைக்கப்படாம இருக்கு. ஏன் இவங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு ஹெட் ஆஃப் த யூனியன்ற மாதிரி ஒரு அமைப்பு இல்லையா? அப்படிதான் அவங்கவுங்க நிறைய அரசியல் கட்சி இருக்கு, தொழிற்சங்கங்கள் இருக்காங்க, இயக்கங்கள் இருக்காங்க, சங்கங்கள்லாம் நடத்துறாங்க. எல்லாம் ஒன்னாக்கி நடத்த முடியாது. அவங்கவுங்க தனித்தனியா இருக்கிற இடத்துல தொழிற்சங்கம் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க வேலை பார்க்க முடியும். அவங்கவுங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கும், அவங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, அவங்களுக்கு சில திட்டங்கள் இருக்கும், அதுபடி சங்கங்கள் நடத்துறாங்க. இப்போ நிகழ்ச்சி நிறைவே இப்போ வந்து மே 1 தொழிலாளர் தினம் வந்து வருது. வருஷம் தொழிலாளர் தினம் வந்து நல்ல சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த தொழிலாளர் தினத்துக்கு தொழிலாளர்களுக்கு என்ன அவங்களுடைய அடிப்படை உரிமை நிறைவேற்றப்படுமா, கிடைக்குமா, அந்த ஒரு மெசேஜ் என்ன சொல்ல விரும்புறீங்க? அனைவருக்கும் 8 மணி நேரம் வேலை இருக்கணும், வாரத்தில் 5 நாள் இருக்கணும். அப்புறம் வந்து பெண் தொழிலாளருக்கு பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் புகார் கூட இருக்கணும். அப்புறம் மாத விலக்கு நாட்கள், விடுமுறை நாட்கள் நிச்சயமாக 3 நாட்கள் விடுமுறை நாட்கள் வழங்கப்படணும். அப்புறம் வந்து சம்பளத்தோட வழங்கப்படணும். அப்புறம் வந்து தொழிலாளருக்கு குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி அனைவருக்கும் சம்பளம் கொடுக்கணும். அப்புறம் 2 வருஷம் வேலை பார்த்துருந்தாலே அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து 2 வருஷங்களில் 450 நாள் வேலை செஞ்சா பணி நிரந்தரம் என்பது செய்யப்படணும். எந்த ஒரு நிறுவனங்களையுமே குறைந்தபட்சம் 5% மட்டுமே பணி நிரந்தரம் இல்லாத தொழிலாளி இருக்கணும். பாக்கி 95% பணி நிரந்தர தொழிலாளியாவே இருக்கணும். அப்போ பணி வேலை செய்யக்கூடிய எல்லாருக்கும் இஎஸ்ஐ, பிஎஃப் உட்பட சட்ட சலுகைகள், சட்டப்பூர்வமான உரிமைகள் வழங்கப்படும். இது எல்லாமே இந்த மே 1க்கு தொழிலாளருக்கான விஷயம் இருக்கு. குறைந்தபட்ச சம்பளமாக 26,000 சம்பளம் எல்லா நிறுவனங்களையும் அளிக்கப்படும். எந்த இடத்த தொழிலாளி வேலை செஞ்சாலும் 26,000 சம்பளம்ன்றது குறைந்தபட்சமாக இருக்கணும். இது எல்லாமே மே 1 தொழிலாளர் தினத்தில் இதெல்லாம் நடக்கணும், தொழிலாளி நடக்கணுன்றது எங்கள் இடையே தொழிற்சங்க மையம் சார்பாக நாங்கள் விரும்புகிறோம். ஓகே, நன்றி சார். நன்றி.